ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்க்குற ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர். இது வந்து பார்த்திங்கன்னா 2 8 இன்ச் சப்வூஃபர் 4th ஆர்டர்லேயும் ப்ளஸ் ஆம்பிளிஃபையரும் கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலூன் கடைக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மிஸ்டர் கட் திருச்செங்கோடு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஆம்பு, இந்த சப்வூஃபர் பாக்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க வந்து நார்மல் 5.1 டார்கெட் ஹோம் தேட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன அப்படி பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு ரூமு ப்ளஸ் ரிசப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நம்ம வால்யூம் ஏற்றினோம்னா ரெண்டுலேயுமே எல்லாமே வால்யூம் ஏறுது. ஸோ அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவலாக, அதாவது இந்த ரூம் செப்பரேட், இந்த ரூம் செப்பரேட், ரிசப்ஷன் செப்பரேட், ஸோ செப்பரேட்டாக நமக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் சைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஏற்கனவே அதில் இருக்கிற டார்கெட் ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், 4 இன்ச்சு. ஸோ அந்த ரூமுக்கு அதுவே போதுமானது. சப்வூஃபர் மட்டும் நம்ம 8 இன்ச்சில் கொடுத்துருக்கோம். 4th ஆர்டர் பாக்ஸு பிளாக் பெயிண்டிங்கில் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஆம்பை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆம்ப்னு வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனல் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடை நேம் மிஸ்டர் கட். ஸோ இந்த கடை நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா கடையோட நேம் கொடுத்துருக்கோம் லைட்டிங்கில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கட், இந்த சலூனுக்கான ஒரு சிசர் ப்ளஸ் அந்த முஸ்டாக்கோட எம்ப்ளம். ஸோ உங்களுக்கு அந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான ஃபினிஷிங்கில் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி இருக்கிற ஒரு இதே தெரியாது உங்களுக்கு. ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைட்டிங் மட்டும் வரும் உங்களுக்கு. ஸோ நேம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டாக உங்களுக்கு இருக்கும். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆக்ஸு. ஸோ எக்ஸ்ட்ராவாக பின்னாடி ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் ஒரு ப்ளூடூத்தில் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு ரூம் 1, அதாவது ரிசப்ஷனு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரபிள், சப் வால்யூம், இது ஒரு செக்ஷனு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியருக்கான ரூமு, இது ஒரு செக்ஷனு. இது வந்து டோட்டல் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ டோட்டலாக மாஸ்டர் வால்யூம் கம் பண்ணிட்டு அப்படின்னா ரூம் 1 ரூம் 2 ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப்கான சுவிட்சு. அடுத்தது ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் ஒரு 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பவர் சப்ளை வெரிஃபிகேஷனுக்காக 10,050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் 10 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 செக்ஷனாக பிரிச்சிருப்பேன். ஸோ ஒரு பஸ் பிடி, ஒரு சப்புப்ரி, அடுத்த ஒரு பஸ் பிடி, ஒரு சப்புப்ரி. பட் ஆனால் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இன்புட் தான், நம்ம ஒரே யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக கேட்டதுனால நம்ம 2 சப்புப்ரி 2 பிடி போர்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா 2050 ப்ளஸ் 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 4 சேனலுக்கு, அதாவது லெஃப்ட் ரைட்டு. இது ஒரு ஐசி எம்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்வூஃபருக்கு, இது ஒரு சப்வூஃபருக்கு. ஸோ இப்படி தான் இந்த ஆம்ப் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆம்போட ஒயரிங் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆம்ப் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சப்வூஃபர் பார்த்திங்கன்னா பியூர் எம்டிஎஃப் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கட்டிங் எடுத்திருக்கோம், எட்ஜில் மட்டும் உங்களுக்கு வந்து ரவுண்ட் கட்டிங் வரும். அதே மாதிரி பெயிண்ட் பாக்ஸ். இது ஏன் பெயிண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம மைக்கா பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரெகுலராக துடைக்கும் போது உங்களுக்கு மைக்கை உறிஞ்சி வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மேட்டு கொடுத்தோம் அப்படின்னோம்னா சலூன் கடையில் உங்களுக்கு மேட் ஓட்டும் போது அந்த முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டில் போய் ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பாக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் துடைச்சாங்க கூட உங்களுக்கு க்ளீன் ஆகிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தோம்னா இதுதான். இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை நான் ஃபிட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் பின்னாடி ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸாக வேணும் ஆம்பிளிஃபையர் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்மளையே கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பேனல் இல்லை சப்வூஃபர் பாக்ஸ் இல்லை ஸ்பீக்கர் பாக்ஸ் எது வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஆடியோ டெஸ்ட் பின்னாடி ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப தேங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.